இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் என்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? தேவன் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் சேர்ந்து பாடுவோமா? தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். கரங்களை தட்டி நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் சேர்ந்து பாடுவோமா? எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். அவ தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவ தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். சேர்ந்து பாடுவோமா? விடுதலை என் தேவாதி தேவனை நோக்கி எனக்குள்ளே விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் தினம் தேற்றி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் சேர்ந்து பாடுவோமா? வாழ்க்கையில எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே விசுவாசத்தோட. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் ஓதி ஜெயிப்பே, எக்காலம் ஓதி ஜெயிப்பே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். சேர்ந்து பாடுவோமா? விடுதலை வெற்றியை எனக்குள்ளே இருக்கிறார் என்ன. நீங்க சத்தத்தை உயர்த்தி பாட போறீங்க. விடுதலை எல்லாரும் வாயை திறந்து என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது பாடலாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும்
தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. சென்று பாடுவோமா? நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என்பலே எதற்குமே கர்த்தரே என்பலே எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும். சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பு ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பு ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோமா? ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவரே, நன்மைகள் அளிப்பவர். சேர்ந்து பாடுவோமா? நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை உண்மையாய் உண்மையாய் உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லை. நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா
விசை அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்த துரியா உயர்த்துவே அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துரியா உயர்த்துவே ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சுற்று. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மளோட இடப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம திலக்கு தானே அருமையான சிஸ்டர் ட்விங்கிள் அபிலாஷ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 710 பக்கத்தில் இருக்கு. தாவீதின் சங்கீதம் 68. சங்கீதம் 68. தேவன் அருந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு அவருடைய பகைக்கிறவர்களை அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அக்னிக்கு முன் துர்மார்க்கர் தேவனுக்கு முன் அழுவார்கள். நீதிமான்களே தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சத்தம் அடைவார்கள். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்க. வனாந்தரங்கள் ஏறி வருகிற வழியை ஆயத்தப்படுத்துங்க. அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோமா இருக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க தாங்குவார். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்து தேவனாகிய தேவனே, சம்பூர்ண மழையையும் பேய பண்ணினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துங்கள். கூட்டம் மிகுதி. ராஜாக்கள் தத்து ஓடினார், கொலை கொள்ளை பங்கிட்டார். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களுமாய் இருந்தாலும் வெள்ளி புயல் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் சிறகுகளில் சாயலாகவும் இருப்பீர்கள். சிதறடிக்கும் போது அது மழையை வேத பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கும். பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரம் உள்ளது. ஆம், கர்த்தர் இதிலே இன்றைக்கும் வாசமாக இருப்பார். தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000 இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தில் சீனாய் மலையில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். உன்னதத்திற்குள் ஏறி சிறைக்கப்பட்டவர்களுக்கோ சிறைக்கப் கொள்ளுவோம். தேவனே, மனுஷருக்குள் வாசம் பண்ணுகிற பொருட்டு ஜோகிகளாகிய மனுஷன் வரங்களையும் பெற்றுக்கொள்வார். என்னாலும் ஆண்டவருக்குள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமப்பதினால் நம்மை ரட்சிக்கிறவர் தேவன் அவரே. மெய்யாகவே தேவன் நம்முடைய சத்துருக்களின் சிறையும் தன் அக்கிரமங்களின் துணிந்து நடக்கிறவர்களை மயிலுள்ள உச்சன் தலையையும் உடைப்பார். என்னுடைய ஜனத்தை பாசானிடத்திலிருந்து திரும்பி அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்பி அழைத்து கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புர வாசிக்கிறவர்களின் கன்னிகைகளும் நடந்தார்கள். அங்கே அவர்களை ஆள்கிற சின்ன பெஞ்சமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்களை கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலின் பிரபுக்களும் உண்டு. பலத்தை கட்டளையிடுவார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் ஒன்று பண்ணுவதற்கு இடப்படுத்தும். எருசலேமில் உள்ள தம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். பணிந்து கொண்டு யுத்தங்களின் பிரியப்படுகிற ஜனங்கள் சிதறடிப்பார். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியர் தேவனை நோக்கி கையெடுத்து தீவிரிக்கும்.
ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்கள் மேல் எழுந்தரிக்கிறவர்கள் பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். அவருடைய மகிமை இஸ்ரவேல் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலிலும் உள்ளது. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் இப்போ வந்தவர்களுக்காகவும் சொல்லிடுறேன். சங்கீதம் 68, தாவீதின் சங்கீதம் 68 710 பக்கத்தில் இருக்கு. நன்றாய் கவனிங்க. ஒருமனப்பட்டவர்களாய் நிறுத்தி நிதானமாய் வாசிக்க போகிறோம். 3ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் 32ஆம் வசனத்தையும் நான் திரும்பவும் சொல்றேன். 3ஆம் வசனம், 19ஆம் வசனம், 32ஆம் வசனத்தையும். நீதிமான்களோ என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமியின் ராஜ்யங்களே, கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவனை அபரிதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க பார்க்கலாம். நம்ம நேரடியாக தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். யாராவது ஒருத்தர் டக்குன்னு சொல்ல முடியுமா? எடுக்கிறதுக்கு முன்பாக டக்குன்னு சொல்ல முடியுமா? விசுவாசத்திலே வா. யார் ஜெயித்தா? அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். எடுத்து வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை. பிரதர் அப்படியே எடுங்க பார்க்கலாம். எல்லாருமே எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொண்டு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்போ இன்னைக்கு உண்டான தலைப்பு எழுதுறவங்க எழுதிக்கோங்க. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். என்ன தலைப்புமா இன்னைக்கு? பிரதர் சொல்றது யார் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தலைப்பு இன்னைக்கு? இப்படி கூடவே வாங்க. நான் ரெண்டு தடவை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவேன். என் கூடயே சேர்ந்து சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே என்ன ஜெயித்தாங்களா? ராஜ்யங்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறபடி செய்ததுனால தான். நான் டைம் இல்லாதனால அப்படியே மேலோட்டமாக கடந்து போகிறேன். யோசுவாவின் காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நாடா போய் பிடிச்சிட்டே போயிட்டு இருந்தான். ஹல்லேலூயா. எப்படி பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தானா? தேவன் மேல வைத்து விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதத்துல தேவன் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? வாக்குத்தத்தம் மட்டும் சொல்லுங்க. ராஜ்யங்களை உண்மையாய் விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை பிடிங்க பார்க்கல. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிங்க. இந்த மாதத்துல ராஜ்யங்களை ஜெயிக்க போகிறோம், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம், சிங்கங்களின் வாய்களை, சிங்கமாகிய சத்துருவின் வாயை, சிங்கமாகிய நம்ம விரோதியின் வாயை, சிங்கமாகிய நம்மளுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறதான எல்லா காரியத்தையும் நம்ம அடைக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்ல வரேன்னா, வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. அப்போ நாம நீண்ட நாளா ஜெபித்துட்டு இருக்கிற காரியம், நீண்ட நாளா இந்த பலவீனத்துக்காக ஜெபித்துட்டு இருக்கிற காரியம், நீண்ட நாளா ஒரு பணத்துக்காக ஜெபித்துட்டு இருக்கிற காரியம், நீண்ட நாளாய் தடையாய் காணப்படுகிறதான காரியம், இது எல்லாமே ராஜ்யங்களுக்கு உண்டான காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா எல்லாத்தையும் மேற்கொண்டு போகிறான். எரிகோ முதற்கொண்டு எல்லாத்தையும் தும்சம் பண்ணிட்டு போறான். ஆனா ஒரு இடத்துல மட்டும் அவனால மேற்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவரிடத்தில் உட்காரும் போது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்லி அதை மாற்றி திரும்பவும் விசுவாசித்து போர் தொடுக்கும் போது என் தேவன் வெற்றி செய்ய வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ அதே போல இத்தனை மாதங்கள் எதெல்லாம் நம்மளுக்கு தடையாய் இருந்ததோ, இத்தனை மாதங்கள் எதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது என்று காணப்பட்ட காரியங்களாய் இருந்ததோ, எதெல்லாம் பண ஒரு தடையாய் இருந்ததோ, பலவீனம் ஒரு தடையாய் இருந்ததோ, எல்லாவற்றையுமே தேவன் விசுவாசத்தினாலே, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், விசுவாசத்தினாலே, இன்னும் சத்தமா விசுவாசத்தினாலே, இன்னும் சத்தமா விசுவாசத்தினாலே இந்த மாதத்தில் ஜெயிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் யார் மேல வைக்கணும்? அவர் யார் அப்படின்னு கேட்டா, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் ஒருத்தர் எடுத்து வாசிங்க. ஏன் அவர் மேல நம்ம விசுவாசம் வைக்கணும்? அவர் என்ன பண்ணுவார்? அவர் யார் கேட்டீங்கன்னா, எடுத்து வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. யாருமா தேவன்? யாரு தேவன்? ஒரு சில பேரை கேட்டா, எனக்கு பணம் கொடுக்கிறவங்க தான் தெய்வமா தெரியுறாங்க. அல்லேலூயா. தெய்வம் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க, ஆமென். தெய்வம் மாதிரி வந்து எனக்கு உதவி செஞ்சீங்க, அப்படி இருக்கிறது இல்ல. இங்க பரலோகத்தில் இருக்கிறவரே தேவன், ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். ஹலோ, இது இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிட்டு கடந்து போகிறேன். யார் ராஜ்யங்களை ஆளுகிறவர்? சத்தமா சொல்லுங்க. யார் ராஜ்யங்களை ஆளுகிறவர்? யார் ராஜ்யங்களை ஆளுகிறவர்? யார் ஆளுகிறவர்? சத்தமா சொல்லுங்க. அது ஏன் அவ்வளவு கம்மியா சொல்றீங்க? கரெக்டா தானே சொல்றீங்க. யார் ராஜ்யங்களை ஆளுகிறவர்? பரலோகத்தின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜானா நாம யாரு? இந்த டவுட் இருக்கிறதுனால தான் ஒன்னும் இப்படி இருக்கிறீங்க, ஆமென். ஹல்லேலூயா. சரி, ராஜாவுடைய பிள்ளை யாருமா? என் தேவன் ராஜாதி ராஜா, ராஜ்யங்களை ஆளுகிறவர், ஆமென். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அப்பா அவருடைய பிள்ளைகள் யாரு? நான் இளவரசங்க, நீங்க சொன்னா சொல்லுங்க, சொல்லாகன போங்க, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பார். இந்த ராஜ்யத்தை ஆளும்படியாக ஆண்ட்ரூ சாம் பிரபு ஆகிய இளவரசனை இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. காலத்துல இந்த மாதிரி ஜனங்களை பார்த்த உடனே உலகத்தை கலக்குகிறவர்கள், ஏன் உங்களை பார்த்தா வேணாம், டாபிக் எங்கேயோ போகுது, ஆமென். உங்களை பார்த்தா வேற ஒன்று கலக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆமென். நல்லா இருக்கிற குடும்பத்தையும், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளாய், விசுவாசத்தில் வேறுன்ற பிள்ளைகளாய் இருந்தால் ராஜ்யங்களை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ்யங்களை தேவன் ஆளுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த 2ஆம் நாளாகமம் 20:26 வாசிங்க. ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும். அப்போ என்ன அர்த்தம்? அவரிடத்துல வல்லமை இருக்கு, பராக்கிரம் இருக்கு, ஆமென். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த ராஜ்யங்களை ஆள போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் அப்போ அவர் மேல நம்ம விசுவாசத்தை வைக்கணும்னா, எதனால அவர் மேல நம்ம விசுவாசத்தை வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எல்லாரும் ஹலோ ஹலோ ஏன் அவர் மேல விசுவாசம் வைக்கணும்னா, நான் திரும்பவும் சொல்றேன், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வோம்னா, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவின் விசுவாசத்தினாலே அவருடைய புத்திரராய், அவருடைய பிள்ளையாய், அவருடைய மகனாய், அவருடைய வம்சவெளியாய் மாறுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ எப்பதான் நம்ம அவருடைய பிள்ளையாய் மாறுறோம்? எப்ப அவருடைய பிள்ளையாய் மாறுகிறோம்? விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க,
ராஜ்யங்களை ஜெயிக்கணும்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்ம இடத்துல எப்படி இருக்கணும்? 3 விதமான காரியங்களை சொல்லி நான் கடந்து போக போறேன். எத்தனை விதமான காரியமா? அந்த விசுவாசம் எப்படி நம்ம இடத்துல இருக்கணும்? 3 காரியங்களை சொல்லி நான் கடந்து போகிறேன். ஒன்று, ஃபர்ஸ்ட் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை, முதல் காரியத்தை சப்டைட்டில் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இந்த உலகத்தில் தரித்திரனை விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுள்ளவனாகவும் அப்ப புரிஞ்சுக்கோங்க, யாருக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ண ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியா கொடுக்கிறார்? சொல்லுங்க, யாருக்கு கொடுக்கிறாரா? ஹலோ, இங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? இங்க தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க, கைகளை உயர்த்தி வரல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். Something going on there. Disturbance இருக்கு. Not receiving properly. யாருக்கு தான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யங்களை சுதந்திரிக்கும்படியாக கொடுக்கிறார் இந்த வசனத்தின் பிரகாரம்? சொல்லுங்க இப்போ. யாருக்கு? யாருக்கு? திரும்ப வாசிங்க. என் பிரியமான சகோதரரே சகோதரிகளே கேளுங்கள், முக்கியமா இங்க கவனிங்க. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யங்களை சுதந்திரிக்கும்படியாக. அப்போ யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யங்களை சுதந்திரிக்கும்படியாக கொடுக்கிறாரா? மொட்டையா அன்பு கூறுகிறவர்களுக்கு இல்ல, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த அன்பு விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹலோ ஹலோ, முக்கியமான காரியம். ஒரே வசனத்தில் 2 காரியம் சொல்லி இருக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அதிலிருந்து பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அப்ப என்ன அர்த்தம்? என் தேவன் உங்கள் மேல பிரியமாய் இருக்கணும்னா நீங்கள் அவர் மேல அன்பாய் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம அவர் மேல அன்பாய் இருக்கணும்னா அவர் எங்க இருக்கணும்? அவர் எங்க இருக்கணும்? எடுத்து வாசிங்க அதே வசனத்துல, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. அவர் எங்க இருந்தா நம்ம அவர் மேல அன்பை இருப்போம் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. எபேசியர் 3:17. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் உயிரிதங்களில் போதுமா? எங்க இருந்தாதான் அன்பு வரும்? எங்க இருந்தாதான் அன்பு வரும்? ஈசாக்கு பிரதர், விசுவாசத்தினால இல்ல பிரதர், கரெக்டா அதுக்கு தான் கவனிக்கணும். எங்க இருந்த அன்பு வரும்? எபேசியர் 3:17 என்ன சொல்லிருக்குமா? இருதயத்துல இருந்தாதான். அவர் என் தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ஏன் தம்மில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் எனக்கு முன்பதாக, நான் வரத்துக்கு முன்பதாக 10:30 மணி ஆராதனா 10:15 முன்பதாக வந்து நிற்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இன்னும் ராஜ்யங்கள், ஏன் இன்னும் ஜெபம் பண்றோம், ஏன் உபவாசம் இருக்கிறவே, ஏன் இவ்வளவு கதறி ஜெபம் பண்றோம், ஏன் இன்னும் என் தடைகள் இன்னும் நீங்கள, என் பிரச்சனைகள் மாறலன்னா இதுதான் உண்மையான அன்பு. இல்ல ஞாயிற்றுக்கிழமையோட ஞாயிற்றுக்கிழமை போனா போதும், நடுவில் உபவாச கூட்டத்துக்குலாம் போக தேவையில்ல, செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு போக தேவையில்ல. சொல்ல வரது புரியுதுங்களா? உண்மையான அன்பு இருந்தா இதெல்லாம் சொல்லணும்னே இல்லை, தானா வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். நான் கொடுக்கலனாலும் என் மக என்னை தேடி வரணும். ஆமென், அதுதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா. முதல் சப்டைட்டில் முடிக்கிறேன்.
அவர் மேல அன்பு கூறும்போது தான் விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயிப்பீர்கள். இரண்டாவது காரியம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:13. 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுல விழித்திருக்கணும்? விசுவாசத்துல விழித்திருக்கணும். எதுல நிலைத்திருக்கணும்? விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். எதுல திடன் கொள்ளணும்? விசுவாசத்துல திடன் கொள்ளணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எதுல நம்ம உறுதியாய் நிலைத்திருக்கணும்னா எடுத்து வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22. எப்படி நம்ம உறுதியாய் இருக்கணும், நிலைத்து இருக்கணும் விசுவாசத்துலன்னா சொல்லிட்டு கலந்து போகிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை. 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தின்படி உண்டாகும் நம்பிக்கையை அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தினாலே போதும். பிரதர், வாட் இஸ் மீன் பை ஸ்திரம்? அசையாமல் ஸ்திரமாயும்னா என்ன அர்த்தம்? டிங்கல் சிஸ்டர் சொல்லுங்க. ஸ்திரம், வாட் இஸ் மீன் பை ஸ்திரம் சொல்லுங்க. ஐயா, இந்த பொண்ணு ஸ்திரமாவே இல்லடா, ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசு சொல்றாங்களா? என்ன அர்த்தமாப்பா? ஸ்டெடியா இல்ல. ஆமென். ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று மாத்தோம். ஆமென், ஹல்லேலூயா. பில்டிங் ஸ்ட்ராங்கு. எதனால? விசுவாசத்துல பில்டிங் ஸ்ட்ராங்கா தான் தெரியும். ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை வாசிப்போம், ஆண்டவருக்காக கொடுப்போம். ஆனா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்து பிரயோஜனம் இல்லை, விசுவாசம் உள்ள இருக்காது. ஆமென். யோவான்ல சொல்லுகிறது, கடுகளவு விசுவாசம் அவிசுவாசம் இருந்தாலும் நீங்க உங்களால எதுவும் மேற்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இருக்கிறது. ஆமென். ஆனா அதே கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பேர்ந்து போ சொன்னாங்க, நிச்சயமாய் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்துல ஸ்திரமாய் அசையாமல் எந்த சூழ்நிலையும், எந்த பாடுகளிலும், எந்த பலவீனத்திலும், எந்த பிரச்சனையிலும், எந்த போராட்டத்திலும், என்ன கஷ்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும் தேவனுக்குள்ள விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் இருந்து அவர் எப்போதும் துதிக்கிற பிள்ளைகளாய் மாறும்போது தான், ஆமென், அதுதான் விசுவாசத்துல நிலைத்து நிற்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துல எப்படி நிலைத்து நிற்கணும்னா எடுத்து வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்படி நிலைத்து நிற்கணும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். நீங்கள் அசதியாயிராமல் விசுவாசத்தினாலும் போதுமா. என்னவா எப்படி இருக்கணும் விசுவாசத்துல? சொல்லுவாங்களே ஒரு சில பழமொழி, கொடுக்கிற தெய்வம் என்ன பண்ணுமா? தயவு செய்து அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆமென். நம்ம தேவன் அப்படியாப்பட்ட தேவன் இல்லை. நம்ம தேவன் எப்படிமா? கேளுங்கள். எப்படி கொடுப்பாரா? ஆமிக்கி குலுக்கி எங்க போடுவாரு? மேல இருந்து கொட்ட மாட்டாரு. ஆமென். ஒரு சில பேர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, வந்து ஜெபம் பண்ணிட்டா ஆண்டவர் கொடுத்துருவார், வந்து காணிக்கை கொடுத்துட்டா அதனாலலாம் என் தேவன் இல்ல. திரும்ப சொல்றேன், விசுவாசத்தினாலே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விரும்புகிற காரியம், என் தேவன் மேல நீ என்ன நம்பிக்கை வைத்திருக்கியோ, என் தேவனை நீ எப்படி உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறியோ, என் தேவனுக்கு நீ எப்படி உண்மையாய் இருக்கிறியோ. ஆமென், ஹல்லேலூயா. அதனால இந்த சைடுல ஆபிரகாமும் ஈசாக்கும் ஏறும்போது அந்த பலிக்குண்டான ஆடு இந்த சைடுல இருந்து தேவன் உருவாக்கி இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க பிரச்சனைகளே அப்படிதாம்மா. ஆண்டவர் அதை தான் சொல்றேனே, இந்த சைடில் நீ எவ்வளவு விசுவாசமா இருக்கிறியோ அதை டெஸ்ட் பண்ணிட்டு அந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் நீ ராஜ்யங்களை ஜெயிக்கும்படியாக அதுக்குண்டான சொல்யூஷனை என் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசம் இருந்தா நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை இருந்தா பொறுமையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில உறுதியாய் நீடிய பொறுமையோடு காத்திருக்கணும். மூன்றாவது காரியம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே
விசுவாசத்திலே இவ்வளவு நேரம் சொன்னதுல உறுதிப்பட்டு எப்படி பெருகணும்? மூன்றாவது எப்படி விசுவாசத்துல பெருகணும்னா, கஷ்டத்தின் நேரத்துல ஸ்தோத்திரத்தோட பெருகணும். அல்லேலூயா. அதிகமா என் தேவன் விரும்புகிற காரியம் கஷ்டத்தின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில, பலவீனங்களின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில அதிகமாய் என் தேவன் ஸ்தோத்திரங்களை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும்னா, எடுத்து வாசிங்க யூதா 1:20. அந்த ஸ்தோத்திரத்தோடு என்ன இருக்கணும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். 1:20 எடுத்து வாசிங்க. யூதா 1:20. யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே உறுதிப்படுத்திக் கொண்டு, எப்படி நம்ம ஸ்தோத்திரம் ஏறெடுக்கணும்னா, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க ஸ்தோத்திரங்க ஏறெடுத்து பெருகணும். எப்படி பெருக முடியும்னா, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி. அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள எப்படி ஜெபம் பண்ணணும்னா, 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 3:10 எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 3:10. முகத்தை கண்டு உங்கள் குறைவுகளை, விசுவாசத்தின் குறைவுகளை எப்படி நிறைவாய் மாற்றணும்னா, அப்படிதான் நம்ம நிறைவாய் மாற்ற முடியும். எப்படி நாம் மாற்ற முடியும் நம்ம விசுவாசத்தை? இந்த நாளில் வந்திருக்கிற தேவச்சனமே, நம்ம விசுவாசத்தில் இன்னைக்கு குறைவாய் காணப்பட்டா அதை நிறைவாய் எப்படி மாற்றுறதுன்னா, இரவும் பகலும். ஹலோ, எப்படி? இரவும் பகலும் வேண்டுதல்களை பரிசுத்த ஆவியின் ஜெபத்தினாலே, ஸ்தோத்திரங்களினாலே நம்ம விசுவாசங்களை நிறைவாய் நம்ம மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் எப்படி இருக்கக்கூடாது? இன்னும் ஒரு 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:4 எடுத்து வாசிங்க. எதன் மேல விசுவாசம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு கடந்து போகிறேன். 1 கொரிந்தியர் 2:4 எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு போதுமா. என்ன எதுல இருக்கக்கூடாது? எதுல இருக்கக்கூடாது? மனுஷன் மேல இருக்கக்கூடாது. தேவன் கொடுக்கிற பலத்தின் மேல தான் நம்ம விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் நாளைக்கு சொல்லிட்டாங்க பாஸ்டர், எனக்கு அவங்க காசு கொடுத்துருவாங்க, நாளைக்கு இந்த ஃபினான்ஸ்காரன் கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? இப்போ யார் மேல விசுவாசம் வைக்கிறோம்? மனுஷன் மேல. ஆனா என் பலன் கொடுக்கிற தேவன் மேல தான் நம்ம விசுவாசம் வைக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் மேல இப்ப விசுவாசம் வைக்க கூடாது? மனுஷன் மேல வைக்க கூடாது. இரண்டாவது காரியம், மத்தேயு 13:58 எடுத்து வாசிங்க. எப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடந்து போகிறேன். மத்தேயு 13:58. அவர்களுடைய அவிவிசுவாசத்தின் நிமித்தம். ஹலோ, எதன் நிமித்தம்? எல்லாரும் சொல்லுங்க, எதன் நிமித்தம்? அவிவிசுவாசம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அவிவிசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம், திரும்பி சொல்லுங்க. அவிவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை. அப்ப புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில, உங்கள் சரீரத்தில், உங்கள் பிசினஸ்ல, நீங்க கையிட்டு செய்கிறதான காரியத்தில், உங்கள் வருமானத்தில் தேவன் இன்னும் அற்புதங்கள் செய்யலைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவிவிசுவாசம் இருந்துட்டு இருக்கு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இங்க சொல்ல வரேன்னா, விசுவாசம் இருக்கிறதுல அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்க விசுவாசம் இல்லாதனால என் தேவன் அந்த இடத்துல அற்புதங்களை செய்யல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம எப்படி இருக்கிறோம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு 5 விதமான காரியங்கள், பலன்களை நான் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் ஆசைப்படுகிறேன். கன்க்ளூஷனுக்குள்ள வந்துட்டேன். நாம எப்படி இருக்கணும்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19:19 எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 19:19. இதுக்குண்டான பலனை நான் நேரம் கிடைக்கும் போது
ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில எடுத்து நான் சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 19:19. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீங்கள் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு. ஒரே நிமிஷம் அப்படியே நிறுத்திடுங்கம்மா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. இந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். எப்படி இருக்கக்கூடாது? மனுஷன் மேல விசுவாசம் இருக்கக்கூடாது, அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது. இங்க எப்படி இருக்கணும் சொல்லி கடைசியை முடிக்கிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை, அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும் சொல்லி கடந்து போகிறேன். ஆதலால் கொஞ்சம் கோச்சிக்க கூடாது, இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதனால தான் க்ளோஸ் பண்ண டைரியை திரும்பி ஓப்பன் பண்ணிட்டு சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏன்னா இது முதல் வாரமாக இருக்கிறதுனால, பரிசுத்த பந்தியை நம்ம ஆசரிக்க போகிறதுனால நிச்சயமாய் இதை நான் கண்டித்து உணர்த்தும்படியாக இந்த நாளில் நான் இருக்கிற ஒரு நிர்பந்தனையில் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல. போதுமா? ஹலோ, விசுவாசத்துல இருக்கிறேன், விசுவாசத்துல ஜெபிக்கிறேன், நான் விசுவாசத்துல ஓடுறேன்னு சொல்லி வாயில சொல்லிட்டு இருந்தா போதாது, கிரியை இருக்கணும். கிரியைனா என்னம்மா? கிரியை எப்படின்னா, கிரியம்னா என்னம்மா சொல்லுங்க. கிரியைனா என்னம்மா? சத்தமா சொல்லுங்க. கிரியைனா என்னம்மா? அப்போ புரிஞ்சுக்கோங்க, விசுவாசம் இருந்தா மட்டும் இல்ல, அதை நடப்பிக்கிறவர்களாய் அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க 19:19 2 ராஜாக்கள் முடிக்கிறேன். இப்பொழுதும் நீங்கள் நீர் ஒருவரே தேவன். யாரெல்லாம் அறியணும்? இவ்வளோ நாள் கொலுசு போட்டு போயிருந்த, ஏமா இன்னைக்கு கொலுசு போடல அப்படின்னு கேட்டா, நான் இப்போதான் முழு கிறிஸ்டினா மாறி இருக்கிறேன். ஆமென். பூ வச்சுக்கோன்னு சொன்னா கூட நான் பூவெல்லாம் வைக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு சுவிசேஷமா? ஏன் பூ வைக்கக்கூடாதா? ஆண்டவருக்கு ஆகாத காரியம். எங்களை தேவன் அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு சுவிசேஷம் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தீட்டான பொருளை சாப்பிட மாட்டியா? சாப்பிடக்கூடாது. மற்ற படைச்சதை நாங்கள் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு சுவிசேஷம். ஏன் சாப்பிடக்கூடாதா? ஆமாம், இது தீட்டான காரியம். இதெல்லாம் சொல்ல அவங்க உங்களிடத்துல கேள்வி கேட்பாங்க, தேவனை அறிவாங்க. தேவன் அவர்களை இந்த சபைக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். நீங்களும் அவர்களை போல இருந்தீங்கன்னா அவிவிசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருப்பீங்க. உங்களுடைய காரியங்களில் கடைசி வாசித்து முடிங்க. எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிங்கன்னா விடுதலை ஆக்குங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் சத்துருக்களின் வாய்களை நீங்க அடைக்கணும்னா, நீங்க விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் மாறி அகங்காரியாய் இல்லாதபடிக்கு, திமிர் பிடிச்சவளாய் இல்லாதபடிக்கு, திமிர் பிடிச்சவனாய் இல்லாதபடிக்கு மாறும்போதுதான் நீதிமானாய் பிழைக்கப்படுவீர்கள். நீதிமானாய் இருக்கிறவனிடத்துல என் தேவன் பிரியமாய் இருப்பார். என் தேவன் பிரியமாய் இருக்கிறவருக்கு தான் என் தேவன் இந்த ராஜ்யங்களை சுதந்திரமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவிவிசுவாசமாய் இருந்தீங்கன்னா உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதமும் என் தேவன் செய்ய மாட்டான். கண்களை மூடி இந்த நாளில் எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? இப்போ ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். நேர் கொடுத்த பிள்ளைகளை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் உமக்கேற்ற பாத்திரமாய் வணைந்து கொண்டு உங்களுடைய அற்புதங்கள் அதிசயங்களை இந்த மாதத்தில் செய்யும்படியாக, இவர்கள் ராஜ்யங்களை ஜெயிக்கும்படியாக, இவர்களுக்கு உண்டான நெருக்கங்களிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாக என் தேவன் நீர் இவர்கள் மேல பிரியமாயிருந்து எல்லாவித ஆசீர்வாதத்தினால, எல்லாவித சுகத்தினால, பலத்தினால, பண தேவைகளினால இவர்கள் நிரப்புவீராக. ஒப்பு கொடுத்த காரியங்களை மீண்டும் செய்யாதபடிக்கு நீர் இவர்களை கரம் பிடித்து நடத்துங்க. மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே.